என்ன வெயிலப்பா முதல் ஆத்தை கண்டன ஏன் சைக்கிள உருட்டி கொண்டு வாடிக்க மார்கண்டன் வெள்ளையும் சுள்ளையுமா வாரிய எங்க என்ன பக்கத்துல பக்கத்து இல்லையோ அந்த வேலைக்கார உங்கண்ட ஆக்களுக்கு இல்லையோ சரி 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 வீட்டுல இந்த பிரச்சனையா எல்லாம் சொல்றது ஆனா உனாண்டா வீட்டு பிரச்சனைகள் வந்துட்டு உங்களுக்கு யார் சொன்னது போன் பண்ணா மனசியோ அவளுக்கு வேற வேலை இல்லை அவளே சண்டை பிடிப்பால் வந்து அதண்டுக்கு என்ன என்று அம்மாக்கு உள்ள பிரச்சனை தான் மார்க்கண்டா வேற என்ன வாரது மகனுக்கு முட்டையாச்சு கொடுக்க இல்லையா எனக்கு தான் எனக்கு முட்டையில அதெல்லாம் அடிச்சு மனுஷி அது செய்யும் தானே எனக்கு மனுஷி அங்கனக்க வேலைக்கு போறபடியால் அங்க அப்படி இப்படி வந்து நிக்கிற எல்லாரும் தெரியாது வேலை காய்ச்சல் வந்ததான் எனக்கு நல்ல காய்ச்சல் மேற்கொண்டேன்னா இந்த வெயிலுக்கு போய் நின்று இதோண்டோ அப்புறம் எனக்கு நல்ல காய்ச்சல் அப்ப வந்து நான் கிடந்துட்டேன் அவளும் வேலைக்கு போறாள் ஐயோ கடவுளே மேற்கொண்டேன்னு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தெரியலையா மாமியார் ஐயோ கடவுளே அந்த நேரத்துல அந்த காலத்துல மாமியார் மருமகள் என்றால் தாயும் மகளும் மாதிரி தான் எல்லாம் நடக்கிறது இங்க இப்படித்தான் நடக்குது கொஞ்ச காலம் போக நான் எல்லாம் சரிப்படுத்தி போடுவேன் மேற்கண்டன் செய்கிறது அம்மா இருக்கிறா அங்கனேக்க கிட்டிய கொண்டு தரும் பெற்றதானே பிள்ளையில வாசம் இருக்கு இதுகள் எல்லாம் இப்ப வந்ததுகள் தானே கடவுளும் என்ன செய்யறது இப்படி எல்லாரையும் படைச்சு கிடச்சு வச்சு கல்யாணம் கட்டாம இருந்திருக்கலாம் போல கண்ணு பேசாம இருந்திருக்கலாம் அதுக்கு இல்ல தாயொரு அம்மாவும் சும்மா வேகடவாதான் என்றாலும் வயசு வந்தாக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கத்தானே மாமியாருக்கு தண்டியா அது அங்கனைக்கு அப்படி இப்படி இருந்து வரைக்கும் அந்த இட மாடுகள் இருக்குது அங்காளஞ்சால தெரியும் அதே மாதிரி இந்த நான் எத்தனை நேரம் சொன்னான் மாமியும் மகளும் என்று சொன்னால் என்னத்தை நான் கதைக்கிறேன்னு தெரியாம கிடக்குது அண்ணன் நான் சொல்றது உண்டி அம்மா மாதிரிதான் என் அம்மாவும் உனக்கும் அவ ஒரு தேவைதான் அது ரெண்டு நானும் உலகத்தை சொல்லி சொல்லி வைக்கிறேன் அதுகளுக்கும் தெரியாதே உழைக்குதே ஒரு கருவன் தானே அப்படி போகுது எங்கண்ட கதை மார்க்கண்டே அதுக்குள்ள பேப்பர்ல வந்த மாதிரி உங்களுக்கு அடிச்சு முடியும் அப்படி உங்களோட மரியாதை அவ உங்களோட மரியாதை தான் இன்னையன்ற ஒரு மரியாதை உங்களை எடுத்து சொல்லி போட்டா என்ன செய்யறது ரெண்டு பேரையும் ஒன்றாகத்தான் போகணும் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரச்சனை வந்தா ரெண்டு பேர்ட்ட வேக்கையும் கொடுத்துட்டு போடணும் இல்லாட்டி நாம் பழிக்கிட்டு போடுவோம் சீதனங்களும் கொஞ்சம் தந்தது 2-3 லட்சம் தான் தந்தது சீதனம் அங்க 2-3 லட்சம் இந்த காலத்துல எங்க அண்ணன் காணுமே ஒரு வீடுகள் எந்த மூலையே காணும் ரெண்டு பேரையும் நான் ஒற்றுமையாக்கி போடுவேன் கதைச்சு நான் அங்கனைக்கு ஏதாவது ஒன்று செய்து போடுவேன் அண்ணன் இப்ப மனுஷி உங்களுக்கு அடிச்சு சொல்லி போட்டா மனுஷி உதுவல் எல்லாம் சொல்லுவா நான் சொல்றத கேட்குறது இல்லையே லோன் பண்ணுங்க லோனுகளும் இங்கனைக்கு அங்கனைக்கு எடுத்ததான் இந்த அந்த பின்னுக்கு அந்த இதுகள் கட்டணும் போகணும்னா அம்மாவுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுப்போம் அங்க நடக்காதுதானே அப்ப நான் பின்னுக்கு ஒரு பாத்ரூம் உண்டா கட்டி கொண்டு வந்து சொல்லி அவள் தண்டை வெயில் எடுத்து தந்தது அது எடுத்து தந்தது அது ஏதோ பெரிய ஒரு இது மாதிரி லோனுகள் எடுக்காத ஆக்கள் யார் என்ன இருக்கணும் இப்போ உலகத்துல லோனுகள் தேவையண்டா ஏதோ என்ன கொண்டு போய் வெளியில எறிஞ்சு நாங்களே பின்னுக்கு தொட்டியில் கட்டி அம்மாக்கு எல்லாருக்கும் தானே பிரியோசனைப்படும் அப்ப கிணறு கண்டே இல்ல கிணறு என்ன கிண்ட இல்ல இனித்தான் கிண்ட போறோம் காசுகள் கிணறு கிண்டினாண்டு சைன் வச்சு அதுல லோன் பண்ணி நீங்க சிலவழிச்சு போடுங்க அப்படி என்ன கொஞ்சம் வங்காளையும் சிலவழிச்சனான் தான் நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இதண்டனான் தான் என்ன வந்து பார்த்தா கிணத்த காண இல்ல யாரும் கொண்டு போயிட்டாங்களோ தெரியான்னு நீங்க நினைச்சிட்டீங்களே ஐயோ கடவுளே அப்படி ஒன்று இல்லைன்னா அங்காளையும் தான் வெட்ட போறோம் இனித்தான் வெட்ட போறோம் இதுவெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பேருந்து விலங்கு தெரியுது இதுவெல்லாம் பிரச்சனை மாமியார் மகள வீட்டு அம்மாவுக்கும் சொல்றேன்னு பேசாம இருந்தே அம்மா நீ என்ன பார்த்து கொண்டு சொன்னா அதுவும் மனசு கேட்காது அதுவும் தெரியாதே அதுகள் எப்படியோ பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு எல்லாம் செய்ததுகளுக்கு கொஞ்சம் ஒரு நான் அம்மான்ற ஒரு இதோண்டு இருக்குன்னு தானே நாங்கள் விட்டு கொடுக்கத்தானே வேணும்
அந்த குணங்கள் இப்ப யார்கிட்ட இருக்கு? தோட்டம் செய்யலையே. மரவள்ளி தோட்டம் என்ன வைக்கலன்னா பப்பாசி கண்டு வச்சிருக்கிறேன். பப்பாசி கண்டு வச்சிருக்கிறேன். 100 கண்டு. ஒரு 100 கண்டு வச்சிருக்கேன். எல்லா இனத்தையும் வச்சிருக்கிறேன். இந்த வெயில் நேரங்கள்ல எல்லாம் காய்ச்சி பழுத்து கொண்டே கொடுக்குறது. அதெல்லாம் இந்த லோன்கள் அதெல்லாம் கட்டுறது. கிணறு வெட்டுறால் அங்க கணக்க வேணும்னு. அப்ப இது இவ்வளவு தான், கொஞ்சம் தான் தந்தது. அதெல்லாம் எடுத்து போட்டு கட்டுவோம் தான் நான் இதுகளுக்கு சொன்னது. இதுகள் அதுகளுக்கு புலங்காதுகள் என்ன செய்யறேன்னு தெரியாங்களே. நான் என்ன கதைக்கிறேன் தெரியுமே, நான் அம்மாக்காகவும் கதைக்கிறேன் இல்ல, அவாக்காகவும் மனசிக்காகவும் கதைக்கிறேன் இல்ல. இத கதைக்க போனா புறாவே இந்த அம்மா நிப்ப இவன் அங்கால கல்யாணத்தை கட்டி போட்டு அங்கால நிக்கிறான். விளங்க இல்லையே. புறாவே இந்த அவா நிப்ப இவர் என்ன தண்டது பெத்ததா என்றோன்னு நாளைக்கு கண்டு அவா சொல்லுவா நான் இந்திய அம்மாட்ட போறேன். அண்ணன் எத்தனை பழம் கண்டு சூப்பி போட்டு நான் இதுல வந்து இதையோட இருக்கிறேன். அப்போ இளநீ எல்லாம் இருக்குது பெருசா அது வேண்டில இருக்குது. இளநீ எல்லாம் வெட்டி நாங்கள் குடிக்கிறாங்கல்லாம் எல்லாம் இருக்கு. என்ன போருங்கண்ண மாமியே மருமகளையும் ஒரு நாளைக்கு வச்சு நல்ல தென்னங்கண்டு நிக்குது வீட்டை சுத்தி அதுல கட்டி போட்டு சுத்தி கட்ட போறீங்க. கட்டி போட்டு 2 பேரையும் அதுலயே வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு கொஞ்ச நாள். கோழி சாப்பாடு. நல்ல கோழி சாப்பாடு வேண்டி இதுல கொடுத்து மாமியும் மருமகளுக்கும் அலுப்பு போனோன்னு தண்ட பாட்டுல 2 பேரும் பருவினம். என்ன இதுல சண்டை சச்சரவு இன்பம் துன்பங்கள் எல்லாம் கலந்து வர்றது. இதுகள் எல்லாம் என்னத்தை அண்ணன் நாங்கள் இதெல்லாம் கதைக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும். நான் விளங்கி கொள்ளாத மாதிரி பேசாம விட்டு கிடக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அமர்த்தி கொண்டு போவோம். அது போய் காதல் பெண் ஒற்றுமையா இருக்குங்க. ஒற்றுமையா ஆக்கத்தானே வேணும். எல்லாம் ஒரு காலத்துக்கு தான். எல்லாம் கொஞ்சம் படிப்படியா அங்கண்ட இதுகள் எல்லாம் குறைய எல்லாரும் ஆடி அடங்கி போறதுதான். அப்ப என்ன அண்ணன், அப்ப நீங்களே என்ன சாப்பாடு இந்த கல்யாணம் போறீங்களா? சரி, அப்ப இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் அதென்ன விடுங்கண்ணா, இப்படித்தான் அதுவுமே உங்களை எடுத்து உங்களோட நல்ல மரியாதானே என்ன அப்ப எடுத்து சொல்லி இருக்கிறேன். நீங்க ஒண்ணுக்கும் யோசிக்காங்க. நான் எல்லாம் படிவா நான் சொன்னதை செய்கிறேன். நல்ல புளிய மரம் இல்லாட்டி தென்னை மரம் நல்ல மாங்கண்டு நிக்குது. கட்டி ஒண்டா போட்டு 2 பேரே மாறி மாறி ஒரு தட்டையில சாப்பிட விட போறேன். அப்ப பின்ன என்ன செய்யும்? அதுக்குள்ள 2 பேரும் ஓட்டி போட்டு ஐயோ என்ன அண்ணன் நீங்க நல்லது சொல்லுவீங்கன்னு பார்த்தோம். அண்ணன் நீங்க போங்க, நீங்க போற ஐயோ கொடப்புடு நீங்கள் வலிக்கணுங்க. நீங்கள் கல்யாணம் விட்டு போங்க. அது நான் அங்கே சமாளிப்பேன். அண்ணன் என்ற வீட்டு பிரச்சனை ஏதோ அந்த நேரத்துல இருந்து என்னோட நல்ல மாதிரி அந்த வந்து பிரச்சனைய சொல்லி இதன்றிருக்கு. இந்த காலத்துல மாமி வரும்போது இப்படிதான் சண்டை, நாளைக்கு அதெல்லாம் உண்டா சேருங்கள். இதுதானே வாழ்க்கை. சண்டை வச்ச இருந்தா தான் இன்பம் துன்பம் இருக்கும். அதுக்காக மாமியும் மருமனும் தேவையுள்ள மாதிரி பிறக்கணும். அது நான் செய்வேன். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன ஒரு காமெடியா அப்படி வச்சிருக்கிறோம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறதுக்காக அங்க வருவோம். அண்ணன் ஒரு வணக்கம் சொல்லுங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை மாதிரி நிக்கிறார் அண்ணன். வடிவா பேருங்க நல்லா தான் கிடக்கு. ஒட்டு வட்டியோட வந்திருக்கிற வடிவா பேருங்க.